கைஸ் வெயில் தாங்க முடியல. ஸ்விம்மிங் பூலுக்கு நேரம் ஓடு. எந்த தண்ணி இருந்தது பாரு. தண்ணி எங்கே இருக்குது அங்கே ஓடு. குளிச்சிரு. பாடி பண்ணால் நல்லா இருக்குப்பா. நல்லா குளிச்சாச்சு. நல்லா குளிச்சுட்ருக்கோம். இப்போ வாங்க அங்கே வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு இன்றைக்கி நம்ம என்ன சேலஞ்ச் பார்க்க போகிறோம்னா ஜாம்பி சேலஞ்ச் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஜாம்பிக்கான சீட் கோடை நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு செல்ஃபில் போட்டுக்கலாம். ஃபோன் கொடுத்துட்டு அந்த இது வந்துட்டு 2030 போட்டால் ஜாம்பியோட சீட் கோடு இதுதான். முதல்ல சைடில் வந்து ஜாம்பின்னு வந்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வெளியே போய் பார்த்தா ஃபுல் ஜாம்பியாக தான் இருக்கும் கைஸ். அதனால் நம்ம காரில் ஏறி போய்க்கலாம். ஏன்னா ஜாம்பி வந்து நம்மளை வந்து ரொம்ப குறைவு கைஸ். அதனால் இப்போ வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். பார்த்தோம்னா அவங்களுக்கு ஜாம்பி தெரிஞ்சு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் வெளியே போனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே வெளியே இருக்கும் கைஸ். அப்படியே போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாம்பி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஓ திரும்ப கார் எல்லாமே உடஞ்சி போச்சே. ஐயோ ஒரு ஆர்வ கலரில் போய் ஓட்டிட்டேன் கைஸ். ஓ ரொம்ப பெட்டாக இருக்குது. நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டோம். இப்போ பாருங்கள் ஒன்றே ஒரு ஜாம்பி வருது பாருங்கள். ஒரு ஜாம்பி ஸ்டோரில் நம்ம வந்து மாற்றவே கூடாது கைஸ். நம்ம மாட்டினோம்னா நம்மளை கைமா பண்ணிவிட்டு அது அப்படியே அமைதியாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தான் வேஸ்ட் ஆகிடுவோம். இப்போ நம்ம வந்து அது மேலே ஏற போகிறோம். ஏறி போக போகிறோம். நம்ம கைஸ் ஏறியாச்சு. இப்போ வந்து அந்த ரூஃப் மேலே ஏறலான்னு கைஸ் நெட் ஆஃப் பண்ண. இப்போ வாங்க நம்ம வந்து அந்த ரூஃப் மேலே ஏற ட்ரை பண்ணலாம். ஓ நோ ட்ரெயின் கிளம்பிடுச்சு கைஸ். வாங்க நம்ம சீக்கிரமாக போய் ட்ரெயினில் ஏறிடலாம் கைஸ். சீக்கிரம். ஓ மை காட் ட்ரெயின் போயிடுச்சு கைஸ். நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வாங்க கீழே போய் ஒரு கவாசிக்கு எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெயினை ஃபாலோ பண்ணோம். சீக்கிரம் கீழே போடுமே. சீக்கிரம் துப்பாக்கி எடுத்து ஜாம்பியை போட்டு தரலாம். நம்ம ட்ரெயின் போனால் போது விட்டாச்சு. இப்போ நல்லா ரேஞ்சு கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ நம்ம சுட்டுத்தள்ள போகிறோம் ஜாம்பிஸ் எல்லாத்தையும். இல்லைடா ஜாம்பியை காணும். அந்த ஒன்று மாட்டிடுச்சு. சுடு சுடு சுடு. ஃபஸ்ட்டு புல்லட் மாட்டாது. செகண்ட் புல்லட் மேலே விட்டு கைஸ் செத்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அடுத்த ஜாம்பி தரலாம். அடுத்த ஜாம்பி வந்து அந்த இருக்குது கைஸ். செத்துருச்சு. அந்த புல்லட் மிஸ் ஆகிட்டு அவ்வளோதான் கைஸ். செத்துருச்சு கைஸ். செத்துருச்சு. இப்போ அடுத்த ஜாம்பியை செத்துருச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா அப்படியே கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கி போய் ஜாம்பியை கிட்ட வச்சு பிஸ்டல் வச்சு சுட்டுடலாம் கைஸ். பிஸ்டல் வச்சே சுட்டுடலாம். நம்ம கீழே இறங்கி போய் சுடலாம். பிஸ்டல் எடுத்துகிட்டு கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கிட்டுருக்கோம் கைஸ். அதான் கீழே வந்தாச்சு. இப்போ வந்து ஜாம்பியை கிட்ட வச்சே சுட்டலாம். சரிப்பா நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். ஐயோ கைஸ் நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம் போல. ஜாம்பி வருது. நல்ல வேலை கீழே போயிட்டு ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். நான் மேலே வந்துருமான்னு பயந்துட்டேன். ஓகே நம்ம கீழே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கிட்ட வச்சு சுடலாம். வருது ஓ மை காட் நம்ம கிட்டே பிடிச்சிருச்சு கைஸ். வாங்க இப்போ அது தலையில் சுடலாம். இன்னொன்று வரும்ல அது தலையில் சுடும். இங்கே 2 இருக்கா. இது தலையிலே சுட்டு வந்துடும். எங்களோட ஜாம்பி வைக்கணும். படிக்கிட்டே வைக்கணும். ஜாம்பி வைக்கணும். ஓகே இப்போ வந்து இப்போ இந்த AK-47 எடுத்துக்கலாம். AK-47 எடுத்து கைஸ் இப்போ என்னமோ வந்திருக்கு. என்னது அது? ஓகே கிளியர்னு கொடுப்போம். கிளியர் கொடுத்துருவோம். கிளியர் கொடுத்தாச்சு.
சரியாக ஹேங் ஆகுது காய்ஸ். ஓ மை காட் கைஸ், ஜாம்பி நம்ம அட்டாக் பண்ணது பார்த்தீங்களா? ஜஸ்ட் மிஸ் கைஸ், நம்ம கீழே இறங்கலை, அதனால தான் ஜாம்பிஸ் நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்குது. இல்லைன்னா ஜாம்பி வந்து நம்மளை அட்டாக் பண்ணும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ அந்த ரூஃப் மேலே ஏறியாச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து சரியான ரேஞ்சு கிடைக்குது எனக்கு. அதனால் அந்த AK-47 வச்சு ஜாம்பி எப்படிலாம் எந்த அது மேலே பட்டாலும் ஜாம்பி எவ்வளோ உண்டு வச்சுட்டு பண்ணியிருக்கோம் ஒரு ஜாம்பியை கொள்றதுக்கு. எவ்வளோ வருது இப்போலாம் ஜாம்பி கைஸ். இது ஜாம்பி இதுதான் வலியோ. சரி வாங்க நம்ம ரெண்டாவது ஜாம்பியை விட்டுருக்கோம். இதுதான் ஜாம்பி. இப்போ ஜாம்பிஸை கொள்ள ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு சுட போகிறோம் கைஸ். வாங்க நம்ம நல்லா ஜூம் பண்ணியாச்சு, போட்டுடலாம். இன்னும் ஜாமடிக்கு ஸ்னைப்பர் கிட்ட போய் கொடுத்துக்குது கைஸ். அவ்வளோதாங்க, செத்துருச்சு. இப்போ அடுத்த ஜாம்பியை சுட போகிறோம். எஸ் நம்ம கரெக்டாக அந்த ஸ்கோப்பை அந்த ரெட் கலர் பாயிண்ட் ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு நம்ம சுடணும் கைஸ். அதோட உடம்பு வந்து அந்த ரெட் கலர் பாயிண்ட்டு இருக்கணும். அப்படின்னா தான் அது சுட முடியும். இப்போ பாருங்கள் செத்துருச்சு பாருங்கள். கரெக்டாக நம்ம ரெட் கலர் அந்த பாயிண்டில் வச்சுக்கிட்டாலும் செத்துருச்சு. இந்த பாருங்கள் அடுத்த சுத்தமாக செத்துருச்சா. இதே மாதிரி சுட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஆயிரும் இதை கொள்றதுக்கு. ஸ்னைப்பர் வச்சு ஒத்த புல்லட்டாக வருது. எல்லா கணக்கும் ஸ்கோப் வச்சா தான் என்னடா, இது ஒன்றுக்கு தான் ஸ்கோப் வைக்கணுமா? ஐயோ வாங்க அது முடிவில் சுட்டாச்சு. ஓ இந்த சாமி சாக மாட்டேங்கி. ரெட் பாயிண்ட் வச்சு சுட்டாலும் சாக மாட்டேங்கி கைஸ். செத்துட்டு கைஸ், அவ்வளோதான் செத்துருச்சு. தப்பிச்சு ஓடலான்னு பார்த்துச்சுல, செத்துருச்சு. இப்போ அடுத்த சாமி போயிருக்கோம். நம்ம சுடுறோன்னு தெரியுது, ஆனால் நம்மகிட்ட இருந்து அதை தப்பிக்கணும். ஆனால் நம்ம அதை கொண்டுறோம்னு நமக்கு தெரில. டப்பு விட்டு கொண்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இன்னும் நிறைய வருது கைஸ், என்ன செய்யணும்னு தெரில. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து ட்ரெயின் வந்துடும். ட்ரெயின் மேலே ஏறி வந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட் சைடாக போனோச்சுன்னா ஏர்போர்ட்டில் போய் நம்ம வந்து ஃப்ளைட் எடுத்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம் கைஸ். மறந்துடுறேன். இப்போ நம்ம எப்படியாவது ஏர்போர்ட்டுக்கு போய் ஆகணும். அதுக்கு வந்து ட்ரெயின் வரணும் கைஸ். ட்ரெயின் வந்துச்சுன்னா நம்ம அதில் குதிச்சு ஈஸியாக ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் கைஸ். ஏர்போர்ட் கிட்டே கொண்டு வந்து விட்டுரும். இதுக்கு நம்ம வந்து சீட் கோட் போட போகிறோம் ஃபோன் பண்ணி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ளைட்டை இங்கேயே கொண்டு வர போகிறோம் கைஸ். ஃப்ளைட் இப்போ ஓ சாரி கைஸ், நான் கார் வர வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம கார் வர வச்சாச்சு. பாருங்கள் கீழே கார் இருக்குது. நம்ம வீட்டு முன்னாடி நிற்கிற கார் மாதிரியே இருக்குது கைஸ். இதுவும் இதோட சீட் கோடு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 1000 இதோட சீட் கோடு. வாங்க இப்போ நம்ம இந்த ரூஃப் வழியாகவே கீழே குதிச்சிடலாம். சரியாக அடி வந்துட்டு பாடி ஹெல்த்து குறைஞ்சிட்டு. இப்போ ஜாம்பிஸ்லாம் இப்போ ஓமை கார் ஜாம்பிஸ்லாம் நம்ம கிட்ட வந்து எப்படியாவது காரில் ஏறி ஆகணும். சீக்கிரம் நம்ம போய் காரில் ஏறணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஐயோ ஜாம்பி வந்துட்டு ஜாம்பிஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஜாம்பிஸ் நிறைய வந்துட்டு. ஓமை கார் நல்லா நம்ம காருக்குள்ளே ஏறியாச்சு. இப்போ நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம். இப்போ நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். அப்படின்னா தான் ஜாம்பிஸ் அழிக்க முடியும். ஜாம்பிஸ் வந்து சுற்றி போயிருக்கு. இப்போ நம்ம அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். இப்போ நம்ம ஹெல்த் ரொம்ப குறைஞ்சிட்டு இன்னும் ஒரு அடி பட்டால் கூட நம்ம வச்சுருவோம். அதனால் கொஞ்சம் பார்த்தே போகணும் கைஸ். அப்படியே போகலாம். ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரம் போனால் வச்சுருவோம். சீக்கிரம் ஏர்போர்ட்டுக்கு போகலாம் கைஸ். இது வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு கிட்ட இல்லைன்னா அவ்வளோதான். ஆனால் நம்ம ஒரு இந்த கிட்ட வந்துட்டோம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு ஃப்ளைட் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். அதான் ஏர்போர்ட்டு. இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே போயிட்டு ஏர்போர்ட் நான் வந்து ஃப்ளைட்டில் வந்து
டேரெக்டாக நம்ம ஜாம்பிஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ வாசல்லே ஒன்று நிற்கிது. உள்ளே இருக்கான்னு தெரில. கார் வேறு நவள முடிக்குது நவளுது. ஐயோ திரும்பி நவளவே முடிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. இதில் வந்து ஜாம்பிஸ் சீக்கிரமாக ஃப்ளைட் கிட்ட போனால் நம்ம வந்து தப்பிச்சிடலாம் கைஸ். வாங்க நம்ம சீக்கிரமாக ஃப்ளைட் கிட்ட போயிடலாம் கைஸ். வேகமாக போயிடலாம். நம்ம ஓடலாம். ஓடி போயிட்டுருக்கோம் நம்ம சீக்கிரமாக. ஓகே கைஸ் ஃப்ளைட் கிட்ட வந்துச்சு. ஃப்ளைட்டில் ஏறியாச்சு கைஸ். ஓகே ஏறியாச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ பறக்கிறது ஒன்று தான் கைஸ் பண்ணுறேன். பறந்துட்டோன்னா மிஷின் அப்படின்ட்டு வரும். மிஷின் பாஸ் ஆயிரும். நம்ம பறக்கிறது தான் யூஸ் பண்ணுறோம். ஓ மை காட் செல்லு என்னமோ ஆயிடுச்சு கைஸ். என்னமோ வருது இங்கே. ஓ மை காட் இவ்வளோ நேரம் நம்ம விளாண்டு எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு கைஸ். திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்தே வந்து. ஓகே கைஸ் பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோரும். பாய் கைஸ். பாய்.